ஒரு தனி ஊசியில் உள்ள குண்டின் நிறை அதன் ஆரம்ப நிலையை விட 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டு, அதன் நீளம் அதன் ஆரம்ப நீளத்தின் பாதியாக மாற்றப்பட்டால், புதிய அலைவு நேரமானது அதன் பழைய அலைவு நேரத்தைப் போல x மடங்காகிறது எனில், x இன் மதிப்பு என்ன? நீட் 2024 கேட்கப்பட்ட வினா. அதற்கான தீர்வை காண இருக்கிறோம். அலைவு நேரத்திற்கான சூத்திரம், தனி ஊசியின் அலைவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் t கணக்கிட சூத்திரம் என்னன்னா, உங்களுக்கு 2π² L/g அப்படிங்கிறது தெரியும். Lங்கிறது தனி ஊசி நீளம், gங்கிறது அந்த இடத்தில் உயிர் கொடுக்கும், tங்கிறது வந்து அலைவு காலம் அல்லது அலைவு நேரம். ஆரம்ப L எனில் ஆரம்ப அலைவு நேரம் வந்து உங்களுக்கு வந்து t1 = 2π² L/g. Lக்கு இந்த ஃபார்முலா அப்படி எடுத்திருக்கோம். இப்போ வந்து என்ன கேள்விப்படி என்னன்னா, புதிய நிறை வந்து 3 மடங்கு நிறை மாறலாம், அலைவு நேரம் மாறாதுங்கிறது தெரியும். ஏன்னா வந்து இதில் இந்த ஃபார்முலா நிறைய வரல. புதிய நிறை L' L/2 பாதியாக குறைக்கப்படுகிறது. ஓகேவா? அப்போ வந்து புதிய அலைவு நேரம் t2 எடுத்துக்கிறோம். இப்போ t2π Lக்கு பதிலாக இங்கே L/2 போட்டிருக்கோம் பாருங்க, பாதியாக குறைக்கப்பட்ட பிறகு. இப்போ t2 = என்னது உங்களுக்கு? இது வந்து 1/√2 கீழே 2 வரும்போது √1 இருக்கும் கீழே. ஓகேவா? அப்போ 1/√2 2π² L/g எழுதலாம். அப்போ இது என்னது? 2π√Lg வந்து t1. அப்போ அதுக்குள்ள இந்த ஸ்டெப்புக்குள்ள அப்படி t1 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ t2 = 1/√2 × t1. இப்போ புதிய அலைவு நேரம் t2 ஆரம்ப அலைவு நேரத்தை போல என்னது உங்களுக்கு? x மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ xங்கிறது என்னது உங்களுக்கு வந்து இங்கே என்ன வருது? இதை கொடுத்ததே மறுபடியும் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். கம்பேர் பண்ணுறதுக்கு t2 = x மடங்கு t1 கொடுத்துருக்காங்க, நம்ம இங்கே காட்டியிருக்கோம். சரியா? அப்போ √2 × t1 = x × t1 அப்படி தானே? ஏன்னா t2ங்கிறது வந்து இங்கே வந்துச்சு, 1/√2 × t1. அப்போ t2 போல 1/√t1 போட்டிருக்கோம், x இப்படி இருக்கு, t1 அடிக்கிட்டு வரும். அப்போ xங்கிறது வந்து 1/√2. அப்போ வந்து என்னது? 1/√2 என்பதுதான் இங்கே சரியான விடை. அது இந்த ஆப்ஷன் வந்து என்னது? 1/√2 தான் இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் 1/√2 இருக்கும். அங்கே √1 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்னது? ஆப்ஷன் பி 1/√2 இருக்கும் பட்சத்தில் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நன்றி.